அதாங்க சொல்றாரு, இதை மறைத்தவன் ஓர் வல்லவன், அவன் பூட்டிய பூட்டை இதுவரையில் யாரும் திறக்க வரவில்லை, உடைக்கவும் வரவில்லை. தகுதி இருந்ததா நமக்கு? அவன் பூட்டிட்டு போயிட்டான், கதைகளாகவும் கற்பனைகளாகவும். ஆனால் அதை உடைக்கிறதுக்கு யாராவது தில்லு வந்துச்சா? திறக்கிறதுக்காக தான் தில்லு வந்துச்சா? ஒருத்தருக்கும் வரல. அப்படின்னா வள்ளலார் என்னாச்சு? உடைக்கவும் ஒரு வரவில்லைன்னா நான் உடைச்சிட்டேன்னு அர்த்தம். அதுக்கு பின்னாடி வந்தார்கள் யாரு? பெரியவாள் பெரியவாள் என்று நீங்கள் கூவி கூவி வணங்கி கொண்டிருப்பவர்கள், பெரியவர்கள் என்று பெயரிட்டு கொண்டவர்களும் உண்மை தெரியாமல் கண்ணை மூடிக்கொண்டு உளறிக் கொண்டிருக்கிறார்கள் எழுதுகிறார் வள்ளலார். கண்ணை மூடிக்கொண்டா என்ன அர்த்தம்? குருடன் அர்த்தம். அவன் தான் எழுதி வச்சுட்டான். ஆனால் பின்னாடி வந்தவர்களாவது அது உண்மை எடுத்து மக்களுக்கு சொன்னார்களா என்றால் சொல்லவில்லை. அப்படியே குருடன் கண்ட யானை போல உளறி கொண்டிருக்கிறார்கள் நான் எழுதுகிறேன். அப்போ நம்மளுக்கு இவ்வளவு பெரிய விஷயத்தை யதார்த்தமாக சொல்லியும் கூட நம்மால் சிலவற்றை விட முடியவில்லை. எனக்கு என்னென்ன ஒரு மகிழ்ச்சி, நான் சன்மார்க்கத்துக்கு வரும்போது எனக்கு அந்த உற்ற துணைன்னு சொல்கிறாங்களே, உற்ற துணை என்பது எனக்கு இருந்தது. என் மனைவி என்னை விட ஒரு 10 மடங்கு கூட இருப்பாள் சன்மார்க்கத்தில், வள்ளலாருடைய நினைக்கும். அப்போது அவளுக்கு அந்த தெளிவு ஏற்பட்டதுனால எனக்கு ஈஸியாக போச்சு. சண்டை மட்டும் இல்லை, உணர்ந்தவர்கள். இப்போ நான் ஒரு சிறு சிறு தவறு செய்கிறேன்னு வச்சுங்க, பயங்கரமாக கண்டிச்சு பண்ணிடுவான். அந்த அளவுக்கு அளவிட முடியாத ஒரு பற்று வள்ளலார்கிட்ட உண்டு. அதனால் நாங்கள்லாம் தப்பிச்சிட்டோம். அதே மாதிரி எனக்கு பின்னாடி வந்த என்னுடைய குழந்தைகள் 3 பேருமே வள்ளலாருடைய கொள்கைகளை முழுமையாக தெரிஞ்சிட்டாங்க. 3 பேருமே, பொண்ணாகட்டும் பெரியவனாகட்டும் சின்ன பையனாகட்டும், அவங்களுக்கு A to Z தெரியும். அதனால் என் லைஃப் ஃப்ரீ. ஏன்னா அவங்க ஏதாவது கொஞ்சம் புரியாதவங்களாக இருந்தால் நான் இப்படி சுதந்திரமாக வர முடியாது, ஒரு முறை சுற்ற முடியாது, போக முடியாது, இதுக்கு வேறு வேலை இல்லையா, போய் கட்டி போட்டு வீட்டில் உட்கார சொல்லிடுவாங்க. புரியுதுங்களா? இனிதாக இருக்குது. அதெல்லாம் காரணம் என்ன? நாங்கள் அது மேலே வச்ச பற்று தான் சார். இப்போ நான் மட்டும் புதிய மனிதன் இல்லை, கடவுள் கொண்டாந்து எனக்கு கொடுக்கல. உண்மையை உணர்ந்து இதுவெல்லாம் பொய் என்று தெரிந்து இதை நானும் உணர்ந்து குடும்பம் உணர்ந்து மற்றவர்களுக்கு உணர வைக்கிறேன் இல்லையா? அப்போ வள்ளலார் தான் சொல்லுவார், அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆரூருக்கெல்லாம் அன்பு செயல்